அதிகாரியா கோபமா பேசுற சூழ்நிலை. நான் எப்பயுமே யாரையுமே கோபமா பேச மாட்டேன், எல்லாத்தையும் ஆரம்பிச்சு நீங்க கோபமா பேசுற சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க. அவங்ககிட்ட கூட என்ன பேசுறேன் அந்த ரெக்கார்டு கூட வச்சிருக்கேன். விஜய்னா உங்களுக்கு விஜய் சார உங்களுக்கு தெரியாது, விஜய்னா எனக்கு தெரியாது மேடம், நீங்க யாரு, விஜய் யாரு, ஒரு அரசியல் கவர்மெண்ட். அவங்க சொல்றாங்க நீங்க எடுத்து போட்டணும், இல்ல அவர் கூடி போறதுக்கு அவர் மண்டபம் அது ட்ரஸ்டி மண்டபம், இது பொதுப்படையான மண்டபம், 4 ஜாதி 4 சமுதாயம் நடத்தக்கூடிய நிகழ்வுக்கு பொதுப்படையான மண்டபம். அவன் இந்த இடத்துல முஸ்லிம் சமுதாயம் நம்ம கூட்டம் நடத்த போறோம்னா அவனுக்கு எவ்வளவு பெரிய வைத்திருச்சா, இவ்வளவு ஓட்டு நம்ம ஓட்ட வச்சுக்கிட்டு அவனுக்கு இன்னமும் கூட்டாத ஆசைப்படாங்க. ஏற்கனவே அண்ணன் குருமணி அண்ணன் நத்தா மாநிலத்தில் பேசுறதுக்கு எதிர்வினையா அவர் பேசினார். அதை கூட அவர் பேசினார், இவர் பேசினார், இவர் அதை பதில் பேசினார் கூட விட்டுருவான். தொடர்ச்சியா அப்படி என்ன காட்டுச்சு, அவர் பேசுறதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறது நம்ம சமுதாயத்தில் உள்ள இந்திய முக்கியமான ஆட்கள் தான். அதுதான் சொல்றோம், உங்களுக்கு நம்ம மக்கள் உள்ள ஒவ்வொரு கிராமத்திலையும் தொடர்ச்சியா மாவட்ட துறை செயலாளர் வெளிமலாங்க அங்க உள்ள பிரச்சனைகளை கூட எடுத்து இதுவரையும் எனக்கு தெரிஞ்ச இந்த 2 மாசத்துல இந்த வீடியோ ஆபீஸ்ல 200 மனு போட்டுருக்காங்க. அதுக்கான வேலை நடந்துருக்காரு. ஆனா இதுவரை நாங்க கிராமத்தில் உள்ள மொத்த வரவு செலவு ஆதியை நாங்க போடாம கையில் எடுக்காம வச்சிருக்கோம். அது தெரியாம கிடையாது, உத்திரேக சமுதாயத்துக்கு இது தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆனா நாங்க அதை போடணும், அதை தொடரணும், ஆர்ப்பாட்டத்தை தொடரணும்னு நினைச்சோம்னா இங்க யாருமே களவழித்தனம் சம்பாதிக்க முடியாது. அதையும் எங்க தலைவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு, எப்படி அதை செய்யணும், எப்படி அதை அணுகணும், எப்படி. நான் கூட சொன்னேன் மேடம், 1/2 நேரத்தில் நீங்க இதுக்கான பதில் சொல்லணும்னா இங்க இருக்கிறவங்க அப்படியே ரோட்ல உட்காந்துருவோம் மேடம், தேவையில்லாத சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை உருவாக்குறீங்க நான் சொல்றேன். இப்போ தலைவர் வரட்டுங்க, தாராளமா வரட்டுங்க. எத்தனை வாட்டி எவ்வளவு பிரச்சனை சொல்றது, எங்கேயா சரி பண்ணி தருதா? முத்திரைகள் ஒற்றுமையா தான், முத்திரைகள் ஒற்றுமையை குறைக்கிறதுக்கு இங்க எவ்வளவு வேலை நடந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா அதை நாங்க சலிச்சுக்கிட்டு கடந்து போய்கிட்டு தான் இருப்போம். நாங்க எங்களோட வளர்ச்சியை மட்டும் தான் பார்ப்போம். நாங்க நண்பரா இருக்கிறதும் பகையாளி கேட்கணும். இந்த கிராம சார்ந்து நாங்க ஆதியை போடணும், தகவல் ஆதியை சேகரிக்கணும், நாங்க ஆர்ப்பாட்டத்தை கையில் எடுக்கணும் அப்படின்னாக்கும் அது நீங்க நடந்துக்கிற நீங்க உங்க அணுகுமுறையை நீங்க கண்ணாடி அதான் சொல்றீங்க. தங்க சொல்லுவோம், தங்க நம்ம மாவட்ட ஐடி மேற்பார்வையாளர் சொல்லுவோம்ல, நான் கண்ணாடி மாதிரி. கண்ணாடிக்கு அர்த்தம் தெரியுமா? நான் பார்த்தேன்னு என்னை பார்த்து நான் என்ன செய்யணும் அதை எதிர்வினைப்படுத்தும், நான் என்ன செய்யணும் அதை பிரதிபலிக்கும். நான் கையை தூக்கி எதிர்த்து பேசினா அதுவும் எதிர்த்து காப்படையும், அது வேலை செய்யாது. அது மாதிரி நீங்க நடந்துக்கிற விதம் தான் நாங்க நடந்துக்கிறது. நாங்க எதிர்வினை பண்ணாமையோ இல்லை நன்மையா போகணும் அப்படின்னு வச்சுன்னா எங்களுக்கு ஒத்துழைச்சு தான் போகணும், இந்த சமுதாயத்துக்கு ஒத்துழைச்சு தான் போகணும். இல்லைன்னா இந்த அண்ணன் சமநிதி கூட நீ கேட்க சொல்லுமா, எங்களை ரோட்டில் உட்காந்து போராடுற, அதாவது எளிய முறையில் போராடுறதுக்கு எங்களுக்கு அருமையாக எங்களை வளர்த்து விட்டுருங்க. நாங்கள் ரோட் மொத்தம் முன்னாடி உத்தரவு சமுதாயம் எனக்கு கிடையாது, ஒருத்தருக்கு கை கட்டி உத்தரவு சமுதாயம் எனக்கு கிடையாது. ரோட்டை போய் மதிக்கணும், அதிகாரிகளுக்கு எதிராக அலுவலகத்துக்கு எதிராக ஒத்துழையிடணும் அப்படின்றத எங்களுக்கு எளிய முறை. என்னை அரெஸ்ட் பண்ண போறதா தாராளமாக அரெஸ்ட் பண்ணு. நீங்க போடுற அந்த எம்பி பெட்டிஷன்லாம் பயப்படாத கிடையாது. அன்னைக்கெல்லாம் நட்ட ஆர்ப்பாட்டம் 80 பேர் ஆர்ப்பாட்டம் பண்ணோம். குருமணியன் அண்ணன் குருமணியன் தலைமையில் அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். 80 பேர் தான் ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்டோம். ஆனால் நாங்கள் வழக்கு 10 நிமிஷத்துல வழக்கு கூட எம்எம்ஏ ஹாலில் ஏற்றுறதுக்குள்ள 140 பேர் வழக்கு வாங்கினாங்க. அதுக்கெல்லாம் என்ன இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நாங்கள் அரசியல் பட்டுட்டோம். அதாவது நாங்கள் சம்பந்தப்பட்ட 8 பேர் 80 பேர் தான். ஆனா எங்களுக்காண்டி இன்னும் வெளியில பார்த்துட்டு இருந்தவங்க நானும் வழக்கு வாங்கினா வெளியே கைவிட்டாங்க. வழக்க போடு, ஏற்பணி போடு அப்படின்னு. அப்ப வழக்கு எங்களுக்கு பெரிய விஷயமே கிடையாது. வழக்குன்றது எங்களுக்கு எங்க அண்ணன் சமூக போராளி கேட்க செல்வகுமார் அவர்கள் வழக்குன்றது பெரிய விஷயமே கிடையாது. நீ வழக்கு வாங்கத்தான் வளர்ப்பு வளர்ந்துட்டு சொல்லுவார், அதுதான் உண்மை. இன்னமும் கடைசியா சொல்லி புரிஞ்சுக்கிற முன்னுரைய, இன்னமும் எங்கள் உத்திரேக சமுதாயத்தை யாரும் அடிமைப்படுத்தக்கூடாதுன்னு கேட்டுக்கிறேன், தாழ்மையோடு கேட்டுக்கிறேன், நண்பனா கேட்டுக்கிறேன். மேலும் இதை நீங்க ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் எந்த வரைக்கும் நாங்கள் போக தயாராக இருப்போம் அப்படின்னு சொல்லி நன்றி. நன்றி.